அடுத்து வரக்கூடிய பிரச்சாரங்கள்லயோ இல்ல தேர்தல் களத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்ண நேரிடும், இல்ல இந்த சம்பவத்துல இருந்து அவங்க மீண்டு திரும்பவும் இதே ஃபோர்ஸோட அரசியல் பண்ணுவாங்களா? சரி, எந்த ஒரு பெரிய பின்னடைவுல இருந்தும் நம்ம பாதிச்சுலேருந்து திரும்பி வந்துடலாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அரசியல் ரீதியாக எந்த ஒரு பின்னடைவு, ஒரு தேர்தல் தோல்வியோ இல்லை தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி அபசகுனமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுன்றது எல்லா கட்சிகளுக்கும் நடக்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் அந்த கட்சி அதற்கு தயார்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அந்த கட்சி ஒரு ஒரு வடிவுக்கு வரும். ஆனால் ஒரு விஷயம் அதில் ரொம்ப முக்கியம், பாடம் நீங்கள் கற்றுக்கிறீங்களா? படிப்பினை என்ன? இப்படி பண்ணால் இப்படி பிரச்சனை வருது, அப்போ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க கற்றுக்கிற மாதிரி தெரியல, கையாளாலும் தெரியல, அது எப்படி கையாளணும்னு தெரியல. தப்பு இருந்தால் அதை திருத்திக்கிற தன்மையும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. வேற யாருன்னா சொல்லி கொடுக்குறவங்களும் கூட வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஐயநாதன் இருந்தாருங்க பத்திரிகையாளர், அவர் அனுபவம் ஜாஸ்தி. இப்போ அவர் என்ன போயிட்டு விஜய் கூட இருக்கிறாருன்னா விஜய் மோசமாக போயிடணும்னா சொல்ல போகிறாரு? இப்போ சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது தான் அரசியல். இப்போ ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது, இது எப்படி எங்கே போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி பின்னடைவுன்னு. இது வர தேர்தலில் பெரிய பின்னடைவில் போய் நிற்கும். அதுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். விஜய் சார் ஃபஸ்ட்டு படம் நடிக்க வராருங்க. ஃபஸ்ட்டு 2 படமே 200 கோடி ஓடிச்சா? எத்தனை படம் ஃப்ளாப் ஆச்சு, எத்தனை படம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ டான்ஸ் இந்த டான்ஸ் ஆடினா பிடிக்கல, நம்ம அப்புறமா சிம்ரன் கூட டான்ஸ் ஆடினோமே அந்த பாட்டு, அதுக்கப்புறமா த்ரிஷா கூட ஆடினோமே இந்த பாட்டு, இந்த ஸ்டெப்பு தான் பாப்புலர் ஆச்சு. அன்னைக்கு காலத்தில் ஒரு சங்கவி கூட ஆடினது, அதற்கு முன்னாடி ஆடினதெல்லாம் பெரிய பாப்புலர் ஆகலை, அதெல்லாம் அவ்வளோ வைரலாக போல. அப்புறம் சீசன் ஆகுறாரு, நடிகராக மாறுறாரு, மெருகேற்றுறாரு, நடனம் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபைட்டு காட்சி இம்ப்ரூவ் ஆகுது, டெலிவரி இம்ப்ரூவ் ஆகுது, டயலாக் டெலிவரி. அப்போது இதெல்லாம் அப்படி க்ரோவாய் தான் எல்லா நடிகரையும் ஓவர்டேக் பண்ணுறாரு. எல்லா நடிகரையும் ஓவர்டேக்னா எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை, வசூலில். ஆக்டிங்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் போகல, வசூல் இல்லை. அப்போ பண்ணுறாரு. இப்போ பண்ணிட்டு வரும்போது என்னென்னா மேலே வர்றார். ரைட்டா? அரசியலும் அப்படி தானே, அதுவும் ஒரு துறை தானே. அதுலேயே மக்கள் பார்க்குறாங்க படத்துக்கு போய், இங்கேயும் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதை விட இதை மக்கள் இன்னும் கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா இது வாழ்வாதார பிரச்சனை. சினிமா பார்க்குறவங்களும் இருப்பாங்க, பார்க்காதவங்களும் இருப்பாங்க. ஆனால் அரசியல் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உண்டானது தான் அரசியல். அப்போ அந்த அரசியலுக்கு நீங்கள் வரும்போது 1.5 வருஷத்தில் 2 மாநாடு போட்டு இப்படி ஜிக்ஸாகாக போயிட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறீங்களே, என்னதான் நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் மனசில்? இப்போ ஃபஸ்ட்டு 2-3 படம் ஃப்ளாப் ஆச்சுல, அதே மாதிரி 2-3 தேர்தல் ஃப்ளாப் ஆகும். நான் அப்படி தானே பார்ப்பேன் ஒரு பத்திரிகையாளரா. எத்தவனவே ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு அவரு. சரி, அரசியல் ஒண்டியா அப்படி எதிர்பார்க்குறீங்க? உழைக்காமலே உழைப்பு எங்க, கண்ணியம் எங்க, தொண்டர்கள் கிட்ட கட்டுப்பாடு எங்க, கொள்கை எங்க, கோட்பாடு எங்க, மக்களை போய் சந்திக்கிற அந்த தன்மை எங்க? இதெல்லாம் தானே அரசியலுக்கு தேவை.